செய்வோம். அன்பு இறக்கமுள்ள பரலோக தகப்பனே, வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் யெகோவா தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் சமாதானம் அளிக்கிற கர்த்தர், தன் சமூகம் அளிக்கிற பிரசனத்தை அளிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா. எஸ் லார்டு, மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரும் உலக ரட்சிகரமாக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வழியில் நாங்கள் உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபை. இரவெல்லாம் 91ஆம் சங்கீதப்படி பாதுகாத்தீர், பகலெல்லாம் பாதுகாத்தீர், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தீர், தேவைகளை யெகோவா ஈரேவாக சந்தித்தீர், வியாதிகளை யெகோவா ரஃபாவாக சுகமாக்கினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை கொடுத்தீர், உங்களுடைய சமூகத்தை அளித்தீர், பிராணத்தை சுகமாக வாக்கி பண்ணீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி எங்களை மன்னிக்கும்படி செபிக்கிறோம். உங்களுடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாய் இருக்க உதவி செய்யும், தியானமாய் இருக்க உதவி செய்யும். ஒரு இரு வசனங்களை வாசிக்கிற பொழுது அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய இந்த சின்ன ஊழியத்தை நீர் ஆரம்பத்தில் உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பயனடைகிறவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதனாலே அவருடைய விசுவாசம் குன்றாதபடிக்கு தேவன் கிருபையாய் காத்துக்கொள்ளும். அதனால் நிறைய சாட்சிகளை எழுப்பித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவி நீருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா. தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் சட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்து ஏறி போயினும், வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடுவேன். மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவி உன்னை கீட்டி சேர்வேன். தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகமும் 18ஆம் அதிகாரம். அமலேக்கியர் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். பாவம், அவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அது முந்தி வசனத்தை பாருங்களேன். தண்ணி இல்லை, ஒரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் மேலே நிற்பேன்,
நீ கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க தண்ணீர் புறப்படும் என்றான். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தம், ஏன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை. வனாந்திரத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்தார்கள். இது பரஸ்பரம் நடக்கும். மோசேக்கும் மக்களுக்கும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வழி இல்லை, எங்களை யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, கடவுள் நடத்துகிறாரா இல்லது வேறு யாரா நடத்துகிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு புரியாமல் ஒரு ஆரோனை வைத்து ஒரு கன்றுக்குட்டியெல்லாம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சு போனாங்க. இப்போ வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஆசோசப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அட்டாக்கு, எனிமி அட்டாக்கு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த கடைசி காலங்களில் நம்ம போகிற பாதை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான பாதைங்க. சீரியஸ்லி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உண்மையாக உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவருடைய அன்பும் பாசமும் உங்கள் மேலே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் பெரும்பாலோர் இந்த போகிற பாதை இருக்குல்ல, வனாந்தர பாதை, வறட்சியான பாதை, தண்ணீர் இல்லாத தடாகம், அதே போல் மரண இருளின் பள்ளத்தாக்கு, வியாதிக்கு மேலே வியாதி. இப்போ தான் ஒரு வியாதி முடிஞ்சிச்சு, அடுத்து ஒரு வியாதி. இப்போ தான் ஒரு கடன் அடைச்சோம், அடுத்து ஒரு கடன் எமர்ஜ் ஆகுது. இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இங்கே திடீர் என்று எங்கிருந்து வந்தானுங்க தெரியல, அப்படிதான் வரும். எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியாது, எங்கிருந்து குழப்பங்கள் வருதுன்னு தெரியாது, எவன் வருவான்னு தெரியாது, எது வரும்னு தெரியாது, சரீரத்தில் எந்த நிலையில பாடுகள் வரும்னு தெரியாது, குழப்பங்கள் வரும். ரெபுதீமில அவனோட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இவங்களே விடாய்த்து இருக்கிறாங்க. பாவம் நடையா நடந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ வீடு கட்டி வாசல் வச்சுட்டு நிம்மதியாக இருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, கொஞ்சம் கத்தி அல்லது கெடயம் அந்த மாதிரி ஏதாவது வில்லு அம்பு அப்படிலாம் இருந்து ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டால் அது நியாயம் இல்லை. ஒரு மிலிட்ரியோட மோதலாம். இப்போ நாமெல்லாம் சிவிலியன், நம்மக்கிட்ட நம்ம எதிராளி வந்து மோதுறான். அவன் யார் தெரியும் உங்களுக்கு? பிசாசு. மனுஷன்னு நான் சொல்லலை. அவன் யாரை பயன்படுத்துகிறான்? மனுஷனை பயன்படுத்துகிறான். எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை? அப்படின்னு தான் இந்த நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ தமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையின் உச்சியின் தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். இங்கே ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். இந்த சொல்யூஷனை நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். இடையில ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுருக்கிறேன், டெலிபரேட்டாக விட்டேன். அது ஏன் விட்டேன்னு எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னைக்கு திரும்பவும் அது வருது. என்ன விஷயம் பாருங்க. இன்னைக்கும் விட்டுட்டாத. என்ன செய்றாரு? யோசுவா தனக்கும் மோசேக்கும் சொன்னபடி செய்தான். அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் என்பவனும் மலை உச்சி ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார். கோலை பிடிச்சிருக்கிறான். அந்த கோலோட நீட்டினானா, இல்லை கோலை இந்த கையில் ரைட்டில் வச்சுட்டு லெஃப்டை நீட்டினானா, அல்லது லெஃப்டில் கோலை வச்சுட்டு ரைட்டை நீட்டினானா தெரியல. அல்லது கோலை நீட்டி எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோலோடு தான் நீட்டுவார். கோலே வெயிட்டு. இவ கையை நீட்டணும். அதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? 1 ஜெபம், 2வது டோட்டல் சரண்டர். எங்களால் முடியாது, படையால முடியாது,
படைனா நம்மக்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ், அதால் முடியாது. வார் வெப்பன்ஸால் முடியாது, அம்புகளால் முடியாது, 87ஆல் AK-47ஆல் முடியாது, எதால முடியாது. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நாளும் நான் அந்த கையை உயர்த்தாமல் நிறுத்தினதே இல்லை. இன்னைக்கு நான் நிறுத்தி இருக்கிறேன்னா அதற்கும் ஒரு பின்னணி உண்டு. இன்னைக்கு நாம் கையை உயர்த்தி ஜெபம், இதுதான் ஜெபம். ஒன்று என்னன்னா, ஆண்டவரே என்னை முழுசுமாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து வெற்றி கொள்கிற வரைக்கும் ஜெபம். இன்னொரு குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். அவன் சோர்ந்து போகையில் ஒருவன் பக்கத்தில் மறுபக்கத்திலே அவனுடைய கைகளை தாங்கினார்கள். ஊரும் ஆரோனும் அவன் கைகளை தாங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக நின்றது. தனியெல்லாம் நம்ம யுத்தம் பண்ண முடியாதுங்க. சீரியஸ்லி, இந்த ப்ரெஷரை, இந்த குழப்பத்தை, இந்த சண்டையை, இந்த வறுமையை, இந்த இழப்பை, இந்த பெயினை, இந்த எனிமியை, இந்த வியாதியை, நிச்சயமாக சொல்கிறேன், நான் தனியாக இருந்து நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்லேயும் நமக்கு சப்போர்ட் கிடையாது, பிள்ளைகள் இடத்துலையும் நமக்கு சப்போர்ட் கிடையாது, திருச்சபையிலும் நமக்கு சப்போர்ட் கிடையாது. நமக்கு குருவானவர்கிட்ட சப்போர்ட் இருக்கா? நோ சப்போர்ட். ப்ரேயர் சப்போர்ட் நான் சொல்கிறேன். சரி, ஊழியக்காரர்கிட்ட சப்போர்ட் இருக்கா? அதுவும் இல்லை. நம்ம எந்த ஊழியக்காரத்தில் போய் சொன்னாலும், ஆனால் இதே வேலையை அவங்க கேட்குறாங்க, நம்ம என்ன ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி போகிற நம்ம ஆழ் மனதில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்க அதை போல இன்னும் நம்ம அந்த சூழ்நிலைக்குள் இருக்கிறோம். நமக்கு தான் அந்த கண்ணீரின் வேதனையின் கஷ்டங்கள் தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு அமலேக்கியர்கள் வந்திருக்கிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க, அநியாயமாக வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது வேற ஒன்றும் இல்லை, அவங்க பெஞ்சாதிகளை, பிள்ளைகளை கொன்றுவாங்க. அவங்க பொசிஷன்ஸ் இருக்குல்ல, பணங்கள் இருக்கும், ஆடு மாடுகள் இருக்கும், நகைகள் இருக்கும், கோல்டு இருக்கும், எகிப்தில் கொண்டு வந்த எல்லா பொசிஷன்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நம்ம இழக்கிற இடத்துல நிற்கிறோமா, எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிறோமான்னு சொல்லி போனால், என்ன கேட்டால் சொல்லுவேன்னா, நம்ம இழக்கிற இடத்துல தான் நிற்கிறோம். ரொம்ப நாளாக நிற்கிறோம், ரொம்ப மாதமாக நிற்கிறோம், ரொம்ப வருஷமாக நிற்கிறோம். கையை உயர்த்தி எத்தனையோ வருஷங்களாக நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணலாம். இந்த வசனத்தை நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறேன். ஒரு மோசே அவ்வளோ பெரிய ஆள், ஒரு மாலை முழுவதும் கையை உயர்த்திட்டு, கை சலிச்சு போகிற வரைக்கும். அவன் கொஞ்சம் தொங்க போட்டால் இஸ்ரவேல் தோற்று போடுவான், அவன் உயர்த்தினா இஸ்ரவேல் ஜெயிப்பான். எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார், அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார். நான் 2 நாளைக்கு முன்பாக கிடியனை பற்றி நான் பேசும்போது சொன்னேன், நீர் செய்த அற்புதங்கள் எங்கே? எகிப்திலே நீங்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? நீங்கள் ஏன் எங்களை கைவிட்டீங்க அப்படின்லாம் கேட்கிற நிலையில் இப்போ நான் இருந்தாலும், நான் கண்ட அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகம். என் பிள்ளைகளுக்காக தேர்வு சமயத்தில் நான் ஜெபம் பண்ணுவோம். 10th 12th கையை உயர்த்தி 1 மணி நேரம் கூட நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன். பல நேரங்களில் ரொம்ப நேரம் கையை உயர்த்தி நாம் ஜெபித்த பொழுது நிறைய அற்புதங்களை நான் பெற்றிருக்கிறேன்.
நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். என் காலை ஜெபத்தில் என்னோட கூட பங்கு பெறவங்க எல்லாமே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. சிஎஸ்ஐயில் பொதுவாக கையை உயர்த்த மாட்டாங்க. அவங்க அது அவங்களுக்கு அது பெண்டிகாஸ்டல் டைப் ஆஃப் வர்ஷிப் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து மோசே கையை உயர்த்தினார், சாலமோன் கையை உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார், எலியா உயர்த்தினார். பைபிளில் நிறைய பேர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க. இயேசுவே கையை உயர்த்தி தான் ஜெபம் பண்ணார். எங்கள் சிலுவையில் கைகள் உயர்த்தப்பட்டு அப்படி நான் சொல்லி கொடுத்து அநேக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும். இந்த காலதாமதத்துக்கான காரணங்கள் எனக்கு தெரியல, ஆனாலும் முடிவில் அது நிச்சயம் விளங்கும். யோசுவா அமலேக்கரில் அவனுடைய ஜனங்களை பட்டய கருக்கிலே அடித்தார்கள். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்து கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறார். மோசே அந்த பலிபீடத்தை கட்டி, ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசின்னா என்ன அர்த்தம் தான்? லார்ட் இஸ் மை பேனர் என்ற அர்த்தம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம், சாத்தானை எதிர்த்திடுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அந்த வெற்றியின் சின்னத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட தோக்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஆனால் முடிவில் ஜெயிக்க போகிறது கிறிஸ்து, கர்த்தர், யெகோவா நிசி என்று சொல்லப்படுகிற கர்த்தர். யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அந்த வசனம் இப்படி முடியும். அமலேக்கர் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். நமக்கு விரோதமாய் நடக்கிறவளுக்கு தலைமுறையாக யுத்தம் நடக்கும். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஆனவர். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதம் பாடி நாம் அவர் பின்னாக செல்வோம். தயவு செய்து ஒருவேளை இந்த காலை ஜபங்களில் என்னை குறித்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர வேண்டாம். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. இதை ஜெயிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு டூலாக எடுத்துக்கோங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். முடிவிலே அது விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் ஏன் ரெக்கார்ட் ஆகுது தெரியுங்களா? அது ஒன்று சொல்கிறேன் பாருங்களா. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி ஏன் யூடியூப்பில் நிற்குது தெரியுங்களா? ஒரு நாள் எனக்காக என் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறதை சாட்சி புத்தகத்தில் எழுதி யோசுவா கையில் கொடுத்து ஞாபக புஸ்தகத்தில் வை என்று சொல்லுகிற ஒரு நாள் வரும். அதனால தான் இந்த பாதை, வனாந்தர பாதையை எனக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் தைரியமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் மனஸ்தாபப்படுகிறங்க இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் என்று நல்லா தெரியும். நான் ஜெபிக்கிறதெல்லாம் கிதியோன் இடத்துல நீங்கள் கோபப்படலை, என் இடத்துல நீங்கள் கோபப்படாதீங்க. ஏன்னா போகிற பாதை எவ்வளோ கடினமான பாதை. அவ்வளோதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அடுத்து இன்னொரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்போ எங்களாலலாம் அது முடியாது. உபவாச கூடுகைக்கு நீங்கள் செல்லுங்க. உபவாசத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சாட்சிகளை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம், முடிஞ்சால்
எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் மனைவிக்காக, மகள் எழுதுகிற தேர்வுக்காக, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. இது சொல்லும்பொழுது கூட பிசாசு பயங்கர கோபத்தில் இருப்பான். எல்லாரும் ஜெபம் பண்ண வைக்கிறான், இதுக்கும் ஒரு பிரேக் போடலாம் அப்படின்னு அமலேக்கர் மாதிரி திட்டம் பண்ணுவான். என்னையோ திட்டம் பண்ணுவோம். இது ஒரு யுத்தம். எனக்கும் இல்லை, என் அந்தகார வல்லமையோட அதிகாரிகளோடு கூட ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் வெற்றி பெறுவார். ஜெபம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனக்குமுறல்கள் நிமித்தம், மன வருத்தங்கள் நிமித்தம், சஞ்சல் நிமித்தம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் பொருட்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவரே, முறுமுறுக்கிறவர்கள், உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவங்க நன்றி கெட்டவர்களானாலும் போகிற பாதையில் இடுக்கண்களும் பலவீனங்களும் நோய்களும் தொந்தரவுகளும் வருகிற பொழுது இயல்பாகவே பேச நினைக்க, ஆனாலும் கர்த்தர் நீ சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்திருக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா உங்களை குறித்து நம்ம பாட்டு பாடி சந்தோஷமாக ஆராய்ச்சி துதித்து கொண்டே இருப்போம். தினந்தோறும் துதிச்சு கொண்டே தான் பாட்டு பாடுவோம். தேவனே உமது அண்டையிலே அப்படின்னு நாங்கள் பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு பாட வேண்டிய வாரியில, என் தேவனே உமது அண்டையிலே யாக்கோபை போல போகும் பாதையிலே என்று பாட சூழ்நிலை இடம் கொடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட என்னோடு இருக்கிற பயணிக்கிற ஒருவேளை சோதனை சோர்வுகள் வழியாக போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆறுதலான ஒரு செய்தியை கொடுத்து, யெகோவா நிசி, அமலேக்கன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான், அழித்திருவான், தலைமுறையாக அழிப்பேன், உன்னை சமாதானத்தோட நான் வாழ வைப்பேன், ஜெயம் கிடைக்கும். யெகோவா தேவனே, யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கிறவர், யெகோவா ஷம்மா சமூகம் அளிக்கிறவர், இன்று யெகோவா நிசி வெற்றி கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.